ஹாய் வணக்கம். எல்லா தமிழ் உள்ளங்களுக்கு இனிய காலை வணக்கம். இன்றைக்கு மே மாதம் 18ஆம் தேதி முள்ளிவாய்க்காலில் நடைபெற்ற தமிழர் இன அழைப்பு நடைபெற்றது. அப்போது எம்மினம் இன மக்கள் தங்களை காப்பாற்ற முடியாமல் பதுங்குகுழிகளில் ஓடி சென்று பதுங்கி இருந்த மூட்டமும் எம்மினத்தை அழித்து குவித்த நாள் என்று எத்தனை சிறுவர்கள் பள்ளிக்கூட சிற்றர்கள் எல்லோரும் பதுங்குகுழிகளில் இருக்கும்போது அவர்களை குறிபார்த்து அழித்த நாளென்று எத்தனை பத்திரிகையாளர்கள் ஒரு சொட்டு துணி கூட அவர்கள் உடம்பில் இல்லாமல் அவர்களை வீதியோரமாக கொண்டு வந்து அவர்களை தண்ணீரில் வைத்து சேத்தில் வைத்து நின்று கொன்ற நாள் என்று அழித்த நாள் என்று தமிழ் மக்களை ஒரு தருமே கேள்வி கேட்கவில்லை. ஏன் இந்த மக்கள் இவ்வளவுத்துக்கு கஷ்டப்படுகின்றார்களே என்று சொல்லி ஒரு நாடு கூட கேட்கவில்லை. 30 நாடுகள் சேர்ந்து இனத்தை அழித்த நாள் என்று 30,000 பேரை அழித்து குவித்த நாள் என்று எத்தனை சிறுவர்கள் அழிந்த நாள் என்று விறகு கட்டைகள் கணக்கு இந்த சிறுவர்களை தூக்கி கொண்டு போய் டிராக்டரில் போட்டு எரித்த நாள் என்று அதை யாரும் கேட்கவில்லை. பக்கத்து நாடு கூட எங்களை ஏன் என்று சொல்லி கேட்கவில்லை. அழுகுரல் கேட்கும் போது ஒரு தரம் வந்து நீங்கள் ஏன் அழுகிறீர்கள் என்று கூட கேட்கவில்லை. நம் இனத்தை ஒரு தரம் கேட்கவில்லை. எத்தனை குழந்தைகள் தங்கள் தாய் இறந்து விட்டார்கள் என்று கூட தெரியாமல் தாயின் மார்பில் பால் கொடுத்து கொண்டிருந்த நாள் என்று எத்தனை குழந்தைகளுடைய தாய் தகப்பன் இறந்த நாள் என்று எத்தனை பிள்ளைகள் தங்கள் தாயை இழந்த நாள் என்று இரத்த கரைகளுடன் நம் இன மக்கள் இருந்த நாள் என்று முள்ளிவாய்க்கால் கஞ்சி மாத்திரம் குடித்து கொண்டு இருந்த நாள் என்று சொல்லவே இயலாத அளவு வடுக்களை தாங்கிக் கொண்டிருந்த எம்மினம் இன்று எம்மினம் பட்ட துயரம் யாராலும் ஒருதராலும் பட்டிருக்க மாட்டார்கள். அவ்வளவு கஷ்டங்களை எம்மினம் அனுபவித்து கொண்டிருந்த நாள் என்று முள்ளு வேலிக்குள்ளும் நாம் இனத்தை ஆடு மாடுகள் கணக்கு போட்டு அதற்குள் வைத்திருந்த நாளென்று எத்தனை தாய் தன் குழந்தைகளை காணவில்லை என்று தேடும் நாள் என்று எத்தனை பெண்களுடைய கற்புகளை எத்தனை பெண்களுடைய கற்புகளை சூறையாடின நாள் என்று ஐயோ ஐயோ என்று சொல்லி அழுத நாள் என்று எங்களை காப்பாற்றுங்கள் என்று கதறின நாள் என்று நம் இனம் மாடுகள் கணக்கு அழிந்த நாள் என்று பத்திரிகையாளர் என்று கூட பார்க்காமல் அவர்கள் உடம்பில் ஒரு துணி கூட இல்லாமல் அவர்களை வீதியாக கொன்று வந்து அவமானப்படுத்தி மானபங்கப்படுத்தி கொன்று குவித்த நாள் என்று எத்தனை மக்களுடைய தலையில் ஆணி கணக்கு அரைந்து இரத்தம் சொட்ட அந்த பிள்ளைகள் இறந்த நாள் என்று இந்த நாளை நம்மால் மறக்கவே முடியாத நாள் என்று 18 மே கரி நாள் என்று தான் நாளை சொல்ல வேண்டும். எவ்வளவு மக்கள் என்று துயரங்களை அனுபவித்த நாள் என்று சொல்லவே முடியாத துயரங்களை அனுபவித்த இன்றைய நாள் யாராலும் மறக்க முடியாத நாள் இன்றைய இன அழிப்பு நாள் 18 மே மாதம் யாராலும் மறக்க முடியாத இந்த நாளை எம்மினம் அழிந்த நாள் என்று
சிறிய துண்டு பிஸ்கெட்டை கொடுத்து குழந்தைக்கு விளையாட்டை காட்டி அந்த குழந்தையை கொன்ற நாள், கொன்று சிரித்த நாள் என்று, இனத்தை அழித்த நாள் என்று, சிரித்து 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 என் குழந்தையை அழித்த நாள் என்று, குழந்தை என்று கூட பார்க்காமல் கொன்று குவித்த நாள் என்று, ஈரம் இரக்கமற்று கொன்று குவித்த நாள் என்று, எம் இனத்தை ஈரம் இரக்கமற்று கொன்று குவித்த நாள் என்று, எத்தனை தாய்மார்களுடைய அழுக குரல் என்று கேட்ட நாள் என்று, எத்தனை பெண்களுடைய சத்தம் கேட்ட நாள் என்று, எத்தனை பெண்களை மானபங்கம் படுத்திய நாள் என்று, இந்நாளை யாராலும் சொல்ல முடியாது, யாராலும் மறக்க முடியாது. இனம் அழிந்த நாள் என்று, இனத்தை அழித்த நாள் என்று, மழலைகள் எனக்கு விளையாடி கொண்டிருந்த குஞ்சும் குரக்கன் என்று பார்க்காம குழந்தைகளை கொன்ற நாள் என்று, எத்தனை மண்டையோடுகள் முள்ளிவாய்க்கால் நிலத்தில் புதைந்தன சொல்லுங்கள் பார்ப்போம். இன்றும் தோன்ற புள்ளி வாய்க்காலில் நிறைய மண்டையோடுகள் வந்து கொண்டுதான் இருக்கின்றன. எல்லாமும் குழந்தைகளை அழித்து கொன்று குவித்த நாள் என்று, யாராலும் மறக்க முடியாத நாள் என்று, எம் இனம் எம் மக்கள் என்று எல்லா தமிழ் மக்களும், அழிந்த எல்லா தமிழ் மக்களுக்குமாக பிரார்த்தனை செய்வோம். பிரார்த்தனை ஒன்றை தவிர நம்மால் எதுவும் செய்ய முடியாது. இனத்தை அழிக்கும் போது உலக மக்கள் எல்லோரும் பார்த்து கொண்டு கை கட்டி சிரித்து கொண்டிருந்தார்கள். எமது பக்கத்து நாடு கூட பார்த்து கொண்டுதான் இருந்தது. இனம் அழியும் போது பார்த்து கொண்டிருந்தார்கள். ஆடு மாடுகள் கணக்கு கொன்று குவித்தார்கள். இரவு பகலாக அழுகை குரலான எம் நாட்டில் இருந்தது. தமிழ் ஈழம் ஒன்று கேட்கும் போது நம் இனம் அழிக்கப்பட்டது. எமக்கண்டு ஒரு சுதந்திரம் வேணும் என்று சொல்லி நாம் கேட்டபோது எம் மக்களை அழித்து குவித்தார்கள். இன்னும் எம் இனம் அழிந்து கொண்டுதான் இருக்கின்றது. எம் இனத்தை கேட்பதற்கு யாருமே இல்லை. எந்த ஒரு நாடும் நம் இனத்திற்காக வருவார்கள் என்று நாம் எதிர்பார்க்கவே இயலாது. எல்லாரும் கைதுகட்டி சிரித்தார்கள். பூ போன்று இருந்த பெண்களை பூக்களை கசக்கி எறிந்த நாளென்று, எத்தனை சின்ன குழந்தைகளை கொண்டு குவித்த நாளென்று, யாராலும் மறக்க முடியாத முள்ளிவாய்க்கால் தமிழின அழைப்பு நினைவு நாளென்று, Tamils were brutally killed during the Civil War, but it doesn't tell the whole story. How many more disappeared, were never found? 25,000, 30,000 more? We do not know. What we do know is the perpetrators continue to walk free, and that Sri Lanka has not responded to its international obligations as passed by the United Nations, the International Court of Justice, and others. I've been to Sri Lanka. It's a beautiful country. It's a country with a great deal of sadness. It's a multi-racial, multi-ethnic country in which not all feel equal. And there's still a sense that the Tamil people have not been given their rightful place in the land where
they make up a significant amount of the population. Mali Kabal is also, aside from a day of remembrance, a day of defiance. I say that because for the Tamil people, it's a day that they say, my heart continues to beat. I am alive. We are a people. And that's extremely important. Canada has welcomed 350,000 people who are Tamil from Sri Lanka to our shores. Neighborhood right here in Côte-d'Ivoire, right here through the west end of Montreal. And every January, they proudly celebrate Tamil Heritage Month. Their heritage is strong. They remember their ancestors. They remember where they came from, and they look ahead to the future. Tamil Canadians are proud. They are proud of being Tamil. They are proud of their homeland, and they are proud of being Canadians. Thank you for what you do to build our country. Thank you for making